ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் முதல் திருப்புதல் தேர்வு ஜனவரி 2025 12ஆம் வகுப்பு தமிழுக்கான கவர்மெண்ட்டோட ஒரு அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். நேரம் 3 மணி நேரம், மதிப்பெண் வந்து 90 மதிப்பெண். அனைத்து வினாக்களுக்கு விடையிலே 1 மார்க் பொறுத்த வரைக்கும் 14 1 மார்க் கேட்டிருக்காங்க. புக் பேக் 1 மார்க் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. இந்த கொஷின் பேப்பரில் கூடிய குருவினா சிறுவினா நெடுவினா எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க, எல்லாத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. இதில் எவையும் 3 விடை தெருக பொறுத்த வரைக்கும் 3 × 2 6. அகநானூறு எத்தனை பிரிவுகளை உடையது? அவை யாவை? செல்வம் இருப்பதற்கான வழியாக வள்ளுவம் உரைப்பன யாவை? எழுத்தாணியின் வகைகள் யாவை? எண்வகை மெய்ப்பாடுகள் யாவை? அதே மாதிரி 2 × 2 4. நடையலைகள் பற்றி தொல்காப்பியம் கூறும் கருத்தை குறிப்பிடு. தமிழர் வளர்த்த அழகு கலைகள் நூல் பற்றி குறிப்பு வரைக. பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்ற சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு விடைக்கேற்ற வினா அமைக்க சொல்லியிருக்காங்க. அடுத்து மாங்கொழி சொற்கள், ஒரு மதிப்பெண் வினாக்கள்லாம் புக் பேக் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ராமலிங்க அடிகள் கந்தோரிடம் எத்தகைய உறவு வேண்டுமென கேட்கிறார். கீழே எவையேனும் 2 மெய்ப்பாடுகள் தோன்றுவதற்காக சூழ்நிலையை கற்பனையாக படைக்க. வருபவர் எவராயினும் நன்றி செலுத்தி இடஞ்சுட்டி பொருள் விளக்க. மழை வெள்ள பாதுகாப்பில் இருந்து காத்துக்கொள்ளும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை குறிப்பிட. மயிலை சினி வெங்கடசாமி நினைவு சிரிப்பதற்கு செய்திகளை உருவாக்கி தருக. இறை என்பவர்கள் நேர மேலாண்மை உதாரணமாக சொல்ல கதையினை எழுது. நீங்கள் ஆசிரியரானால் மாணக்கரை அன்பினால் எவ்வகை நெறிப்படுத்துவீர்கள்? ஏகாதேச உருவகணி கேட்கப்பட்டிருக்கு. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா பின்வரும் பழமொழியினை வாழ்க்கையில் எழுதி சொல்லியிருக்காங்க. யானைக்கு அடி சிறக்கும், பதறிய காரியம் சிதறாது, பதறிய காரியம் சிதறும். ஸோ அதுக்கு கீழே தமிழாக்கம் இருக்குது. 3 × 6 18 பொறுத்த வரைக்கும் செய்நின்றி அறிதலே அறம் என்பதை வாழ்விரை வாழ்த்தின் துணை கொண்டு நிறுவுக. எளிய மக்களின் வழிகளை நாட்டுப்புற இலக்கிய வடிவங்களை முழுமையாக பிரதிபலிக்கின்றன. நெகிழி தவிர்த்து நிலத்தை நிமிர்த்தி என்னும் தலைப்பில் சுற்றுச்சூழல் ஆர்வலர் பசுமைதாசனுடன் நீங்கள் நடத்திய கற்பனை கலந்துரையாடல் தொகுத்தெழுதுக. திரைப்படத்துறை என்பது 1000 பேரை காப்பாற்றும் தொழிலா அல்லது கலைகளின் சங்கமமா? பாரதியின் கடிதம் வாயிலாக நீங்கள் அறிந்து கொண்ட மொழிப்பற்று சமூகப்பற்று ஆகியவற்றை விவரிக்க. கோடை மழை கதை வாயிலாக விளக்கப்படும் மனிதநேய பண்புகளை எழுது. அடுத்து வந்து மனப்பாட பாடல் கேட்கப்பட்டிருக்கு, நல்லா படிச்சுக்கோங்க. இது வரைக்கும் நான் 12th ஸ்டாண்டர்ட் தமிழ் ஃபர்ஸ்ட் டிவிஷன் டெஸ்ட்டு ஜனவரி 2025க்கு ஒரு 5 செட் ஆஃப் கொஷின் மாடல் அப்லோட் பண்ணியிருப்பேன். அதெல்லாம் நல்லா படிச்சுட்டு போங்க. கண்டிப்பாக அந்த மாடலில் இருந்தால் கொஷின் கேட்பாங்க. தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா முதல் திருப்புதல் தேர்வு ஜனவரி 2025 12ஆம் வகுப்பு தமிழுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு போங்க. நமக்கு 12ஆம் வகுப்பு முதல் திருப்புதல் தேர்வு ஜனவரி 2025 பொறுத்த வரைக்கும் டோட்டல் மார்க் வந்து 90 மார்க்கு. ஸோ இதில் இருக்கக்கூடிய 2 மார்க் கொஷின், அதாவது குருவினா சிறுவினா நெடுவினா எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க, எல்லாத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 1 by 1 பார்க்கலாம். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி 12ஆம் வகுப்பு முதல் திருப்புதல் தேர்வு ஜனவரி 2025க்கான கவர்மெண்ட்டோட ஒரு அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். இதில் கழிவிழா ஒளிவிழா விளக்கம் தருக. நிலையாமை குறித்து சவரியுரைக்கும் கருத்து யாது? நெக்ஸ்ட்டு வந்து கீழ்த்திசை சுவடி நூலகம் குறித்து எழுதுக. நடையலைகள் பற்றி தொல்காப்பியம் கூறும் கருத்தை குறிப்பிட. பசுமை குடில் வாயுகள் எவை? அதே மாதிரி கலைச்சொல்லாக்கம் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து மாங்குழி சொற்களை ஒரே தொடரில் அமைத்து எழுதுக. ஓமை தொடர்களை சொற்றொடரில் அமைத்து எழுதுக. நகமும் சதையும் போல, தாமரை இலை நீர் போல. அதே மாதிரி எவையேனும் 2 விடை தருக. வாடை காலத்தில் கோவலர்கள் எவ்வாறு பாதுகாப்பை தேடினர்? எவையேனும் 2 விடை தருக. 2 × 4 8. பண்டைய காலத்து எழுத்தாணிகள் பற்றி எழுதுக. அறிவின் நகரம் சென்னை என்பதற்கான சான்று. மழை வெள்ள பாதிப்பிலிருந்து காத்துக்கொள்ளும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையினை குறிப்பிடு. பண்டைய விரிந்த குடும்பத்தின் தொடர்ச்சி என்ற கூட்டு குடும்பம் எவ்வாறு? ஸோ அது கீழே இலக்கிய நயம் பாராட்டுக கேட்கப்பட்டிருக்கு. பின்வரும் பழமொழியினை வாழ்க்கை நிலையில் அமைத்து எழுதுக. எறும்பு உற கல்லும் தேயும், சிறுதுளி பெருவெள்ளம். வெண்பாவின் இலக்கணம் யாது? அதே மாதிரி வாகைத்தினை நல்லா படித்து வச்சுக்கோங்க. 3 × 6 18 பொறுத்த வரைக்கும் தமிழின் சீரிழமை திறம் வியந்து கவிஞர் சிற்பி பாலசுப்ரமணியம் கூறநூற்றை தொகுத்து எழுது. செய்நின்றி அறிதலே அறம் என்பதை வாய்விரை வாழ்த்தின் துணைநூல் நிறுவுக. குடும்பம் என்னும் சிறிய அமைப்பிலிருந்து மனித சமூகம் என்னும் பரந்த அமைப்பு கட்டமைக்கப்படுகிறது எவ்வாறு? பண்டைய கல்வி முறையில் ஆசிரியர் மாணவர்களுக்கிடையே நிகழ்ந்த கற்றல் கற்பித்தல் முறையினை தொகுத்துள்ளது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சாலை விபத்தில்லா தமிழ்நாடு இக்கூற்று நனவாக நாம் செய்ய வேண்டியவன யாவை? கிராமங்கள் தங்களது முகவரியினை இழந்து வருகின்றன, இக்கருத்தை விவரிக்க. மனப்பாட பாடல் கொடுக்கப்பட்டிருக்கு, நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ இதான் 12ஆம் வகுப்பு தமிழ் முதல் திருப்புதல் தேர்வு ஜனவரி 2025க்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பர். தேங்க்யூ.
ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் 12ஆம் வகுப்பு தமிழ் முதல் திருப்புதல் தேர்வு ஜனவரி 2025க்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். மொத்த மதிப்பெண் 90, டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ், 1 மார்க் பொறுத்த வரைக்கும் 14 1 மார்க் கொடுத்துருக்காங்க. புக் பேக் 1 மார்க் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. ப்ளஸ் இந்த கொஷின் பேப்பரை மறக்காத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாடலை பேஸ் பண்ணி தான் கொஷின்ஸ் எல்லாமே எடுப்பாங்க. எவையேனும் 3 ரனுக்கு விடை தருக. நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வேறுமகிறது விளக்குக. அதே மாதிரி கழிவிழா ஒளிவிழா வறுமையும் சிறுமையும் தருவது எது? கீழ்த்திசை சுவடின் உலகம் குறித்து எழுதுக. பின்னணி இசை படத்தின் காட்சி அமைப்புக்கு எவ்வாறு உயிரூட்டும் சான்று தருக. பருவத்தை பயிற்சி நேர மேலாண்மையோடு பொருத்தி எழுதுக. சொல்லை பிரித்து சேர்த்து தொடரமைக்க. பகுபத உறுப்பிலக்கணம் கேட்டிருக்காங்க, படிச்சுக்கோங்க. இது கலைச்சொல்லாக்கம், அனிமினேஷன், மினிமீல்ஸ். நெக்ஸ்ட்டு தொன்மம் விளக்கம் தருக. அதே மாதிரி எவையினும் விருடனுக்கு விடை தருக. வருபவர் எவராயினும் நன்றி செலுத்த இருஞ்சிட்டி பொருள் விளக்கம் தருக. சடாயு தந்தையாக ஏற்று ராமன் ஆற்றிய கடமையினை எழுதுக. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கீழே சென்னையில் பண்பாட்டு அடையாளங்களில் இன்றும் நிலைத்திருப்பனவற்றை குறிப்பிடு. திரைப்படத்தின் காட்சி ஆற்றலை சான்றுடன் புலப்படுத்துக. சங்க பாடல்களின் ஒளிக்கோலம் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு பண்பாகும் விளக்குக. மணலில் எழுதியது முதல் தற்காலம் வரை எழுதும் முறையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களை தொகுத்து எழுதுக. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியம் நயம் பாராட்டல், குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை, எறும்பு உற கல்லும் தேயும். அதே மாதிரி கவிதையின் நடையினை கட்டமைக்கும் அழகியல் கூறுகளை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. நெக்ஸ்ட்டு பண்பின் படிவமாக படைக்கப்பட்ட ராமன் பிற உயிர்களுடன் கொண்டிருந்த உறவு நிலையினை பாடப்பகுதியில் நிறுவுக. உரிமை தாகம் கதையில் சகோதரிகள் இருவரும் ஒன்றிணையாமல் இருந்திருந்தால் கதையினை தொடர்ந்து எழுதி முடிக்க. பாரதியின் கடிதம் வாயிலாக நீங்கள் அறிந்து கொண்ட மொழிப்பற்று சமூகப்பற்று ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டிவிஷன் டெஸ்ட்டு ஜனவரி 2024 12th ஸ்டாண்டர்ட் தமிழ் 12ஆம் வகுப்பு தமிழ் பொறுத்த வரைக்கும் இந்த கொஷின் பேப்பரோட கொஷின் எல்லாம் படிச்சுட்டு போங்க. இதில் இருந்தால் கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு செட் பண்ணுவாங்க. ஸோ இதை நல்லா படிச்சுட்டு போங்க. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு முதல் திருப்புதல் தேர்வு ஜனவரி 2025 தமிழுக்கான கவர்மெண்ட்டோட ஒரு அஃபிஷியல் ஒரிஜினல் மாடல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் விஷன் டைம் டேபிள் ஆல்ரெடி எல்லாத்துக்கும் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு இந்த கொஷின் பேப்பரும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 12ஆம் வகுப்பு தமிழ் முதல் திருப்புதல் தேர்வு ஜனவரி 2025 மொத்த மதிப்பெண் 90. இதில் இருக்கக்கூடிய ஒரு மதிப்பெண் வினாக்கள் குறுவினா, சிறுவினா, நெடுவினா எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. கண்டிப்பாக இதிலிருந்து கொஷின்ஸ் எல்லாம் உங்களுக்கு அப்படியே ரிப்பீட் ஆகும். ஸோ குறுவினா சிறுவினா என்னென்ன கேட்டுக்கான்னு பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு செல்வம் இருப்பதற்கான வழியாக வள்ளுவம் உரைப்பன யாவை, எண்வகை மெய்ப்பாடுகள் யாவை. அதே மாதிரி தமிழர் வளர்த்த அழகு கலைகள் நூல் பற்றி குறிப்பு வரைக. நடை அலைகள் பற்றி தொல்காப்பியம் கூறும் கருத்தை குறிப்பிடு. அக்காலத்து கல்வி முறையில் மனைப்பயிற்சிக்கு உதவிய நூல்கள் யாவை ரொம்ப முக்கியம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர்களுக்கு கீழ்ப்படிதல் என்னும் குணம் உள்ளவற்றை நீ தெரிந்து கொண்டு அறியாமையை அகற்றி பல நல்லவற்றை கற்றுக் கொடுக்க. வள்ளினமைகளை இட்டி நீ எழுதுக. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏதேனும் ஒன்றனுக்கு புணர்ச்சி, ஏங்கொழி நீர் ஞாலத்து ஈரலகன்றும் இடஞ்சுட்டி பொருள் விளக்குக. சினத்தால் வரும் கேட்டினை எழுதுக. கொடை வழங்குதலில் நீங்கள் பின்பற்ற விரும்பினவற்றை எழுதுக. சங்க பாடல்களின் ஒளிக்கோலம் ஒரு குறிப்பிட்ட பண்பாகும் விளக்குக. தாயும் தந்தையும் பணிக்கு செல்லும் இன்றைய சூழலில் குடும்ப உறுப்பினர் என்ற முறையில் நீங்கள் குடும்பத்திற்கு செய்யும் உதவிகள். அதே மாதிரி மணலில் எழுதி முதல் தற்கால முறை எழுதும் முறையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களை தொகுத்தறிக. எறும்பு ஊற கல்லும் தேயும் என்னும் பழமொழியினை வாழ்க்கை நிகழ்வில் அமைத்து எழுதுக. பிரிது மொழிதல் அணியினை சான்றுடன் விளக்குக. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு தமிழாக்கம் டிரான்ஸ்லேஷன் இருக்கு. இலக்கியம் நயம் பாராட்டுக. பின்வரும் தலைப்புகளில் ஏதேனும் ஒன்றிற்கு 8 வரிகளில் கவிதை புனைக. நெக்ஸ்ட் வந்து எச்.ஏ. கிருஷ்ணபிள்ளை கிறிஸ்துவ கண்பரே என்பதை நம் பாடப்பகுதி ஒளி நிறுவுக. பண்பின் படிவமாக படைக்கப்பட்ட ராமன் பிற உயிர்களுடன் கொண்டிருந்த உறவு நிலையினை பாடப்பகுதி நிறுவுக. நிர்வாக மேலாண்மை குறித்து இரண்டு கூறும் கருத்துக்கள் ரொம்ப முக்கியம். பண்டைய கால கல்வி முறையில் ஆசிரியர் மாணவர்களிடையே நிகழ்ந்த கற்றல் கற்பித்தல் முறையினை எழுதுக. சங்ககால வரலாற்றை அறிந்து கொள்ள புகழூர் கல்வெட்டு எவ்வகையில் துணைப்புரிகிறது. பாரதியின் கடிதம் வாயிலாக நீங்கள் அறிந்து கொண்ட மொழிப்பற்று சமூகப்பற்று ஆகியவற்றை விவரிக்க. மனப்பாட பாடல் கொடுக்கப்பட்டிருக்க, இது நல்லா படிச்சுக்கோங்க. வீடியோ மட்டும் தான் ப்ராடக்ட் ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.